இப்படிதான் அழுகுற மட்டும் பேசணும். எங்க அண்ணன் என்னங்க பிராங்க் பண்றது? ஐயோ இது பிரச்சனை ஆயிடுமோ. இது மட்டும் வெளில பசங்களோட வந்தா இன்னும் உடம்பு சரியில்லை தான். நல்லா யோசிச்சு பார்த்து ஒரே ஒரு பிராங்க் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சீரியஸா சொல்றேன்க்கா. இல்ல இல்ல என்ன பிராங்க்ன்றத எங்க அண்ணன்ட்டெல்லாம் இது வரைக்கும் நான் அழுததே இல்லை. நான் மட்டும் தானே நான் போனேன். நான் என்ன பண்ணுவேன், நீங்க நிறைய பேர் கேட்ட மட்டும். ஹலோ அக்கா, அண்ணங்கக்கா பாட்டை பார்த்தீங்களா அண்ணா? எப்பா இந்த வார்த்தையை சொல்லி எத்தனை நாள் ஆகுது. நின்னுங்க நீங்களே பாருங்க என்ன பிராங்க்ன்றத. வை நானே வரேன் வீட்டுக்கு. ஐயோ வைக்கா ஐயோ என்ன பண்றது. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேர் இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உடம்பு சரியில்லை பார்த்துங்க ப்ரோ, பொறுமையாக கூட வீடியோ போட்டுக்கலாம், நீங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்குறப்ப மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் வீடியோ போட்டிருந்தேன், இன்னும் ஒரு 2 டேஸில் வீடியோ கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு எப்படியோ ஷூட் பண்ண வீடியோ எடுத்துட்டோம். என்ன வீடியோன்றது எடிட் பண்ணுறதுக்குள்ளே தலை செம்ம பெயின். இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்ல, அதனால தான் எடுத்திருந்தோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணனை ப்ராங்க் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணனை ப்ராங்க் பண்ணுங்க, அக்காவை மட்டும் ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னு. அது எங்கள் அண்ணனை ப்ராங்க் பண்ணது அது ஒரு எமோஷ்னலாகவே போயிட்டு ரொம்ப எப்படின்னா நான் அழுகுற மட்டும் பண்ணியிருந்தேன்னா, அதனால் எங்கள் அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதே மட்டும் ஒரு மட்டும் அழுகே வந்துட்டு பரவாயில்ல. நான் என்னென்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மட்டும் செம்ம ஃபன்னாக போய்ட்டு இருந்துச்சு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மட்டும் நம்ம சேனலில் ஒன்று அது என்னன்றதை சொல்லக்கூடாது, இது ஒரு சர்ப்ரைஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃபேமே, எப்பா இந்த வார்த்தையை சொல்லி எத்தனை நாள் ஆகுது. என் வாய்ஸை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் உடம்பு சரியில்லை தான், பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்ட மட்டும் அண்ணனை தான் இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராங்குன்றத காலையிலே சொல்லி இந்த மீன் வாங்க சொல்லி அனுப்பி விட்டாங்க வீட்டிலேருந்து. மீன் வாங்கிட்டு வர சொல்லி இங்கே மன்னார்குடிக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா மன்னார்குடி போகிற வழியிலே போட்டு விட்டுறலாம் ஒரு ப்ராங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணனை ப்ராங்க் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்காவை ப்ராங்க் பண்ணுறீங்க உங்கள் அண்ணனை ப்ராங்க் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு. எங்கள் அண்ணனை என்னங்க ப்ராங்க் பண்ணுறது, அவன் எப்பா என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் என்னத்தான் ப்ராங்க் பண்ணுவான்ட்டு அதான் ரொம்ப துருவி நல்லா யோசித்து பார்த்து ஒரே ஒரு ப்ராங்க் கண்டுபிடிச்சிருக்கேன். அது கேவலமாக தான் இருக்கும். என்னென்னா நின்றுங்க நீங்களே பாருங்கள் என்ன ப்ராங்குன்றத. இங்கே கரெக்டாக இருக்குமா? இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. தூங்கிட்டு இருந்துச்சு நான் கிளம்புறப்ப. காற்று வேற ஓர் அடிக்குது. காற்று இப்படி அடிக்குது. பாட்டை பார்த்தீங்களா? ஹலோ ஹலோ அக்கா, அண்ணங்கக்கா இது மட்டும் வெளில பசங்களோட வந்தா அடிச்சு விட்டாங்கக்கா. வெளில பசங்களோட வந்தா அடிச்சு விட்டாங்கக்கா. நான் சீரியஸா சொல்றேன்க்கா. ஆமா, இங்க நிக்கிறேன், பாலத்துக்கிட்ட நிக்கிறேன். இங்க இப்ப ஆலமரத்துக்கிட்ட. யாருன்னே தெரியல. நான் 7 தாக்கா வந்துகிட்டு இருந்தேன். சம்பந்தமே இல்லாம கூப்பிட்டு அடிச்சு விட்டேன்க்கா. இப்படிதான் அழுகுற மட்டும் பேசணும். ஐயோ ஹலோ, என்னடா என்ன? இங்க வந்தேண்ணே, அக்கா மீன் வாங்க சொன்னிச்சுன்னா அடிச்சு விட்டாங்கண்ணே. அடிச்சுட்டாங்களா? யாரு? எந்த ஊர் பயிலுன்னே தெரியல. சம்பந்தமே இல்லாம ஓரத்துல தானே நின்றுட்டு இருந்தேன் சும்மா வம்பல். இல்ல நான் வர்றேன். உடம்பெல்லாம் வலிக்குதுண்ணே, கன்னத்துல அடிச்சு விட்டாங்கண்ணே. எவனே தெரியலண்ணா, கருப்பு சட்டை போட்டிருந்தாங்கண்ணே.
என்னது கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க 3 பேரும். வாங்க வேண்டியதானே, நீங்க தான் சம்மந்தம் இல்லாம நீங்க இல்ல நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு மாரி இருக்கு. நான் மட்டும்தானே நான் போனேன், நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எந்த இடத்துல நிக்கிறாங்களா போயிட்டாங்க? அவன் போயிட்டாங்கண்ணே அடிச்சுட்டு. ஏன்டா இரு நான் வரேன். ஏ வை நானே வரேன், வீட்டுக்கு வரேன் வை. நான் அந்த கிளம்பிட்டான். உங்க அக்கா பேசுது. இரு இல்ல நீ இரு, நான் அங்க வரேன். இல்ல வேணாம் அந்த இல்ல, நான் அந்த கிளம்பிட்டேனே. ஹலோ ஹலோ ஏ நான் ஒத்தால நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் அந்த கிளம்பிட்டேனா? அவங்க எப்படின்னா தெரியுமா? இல்ல ஏ நான் கிளம்பிட்டேன், நான் வர்றேன்னு சொல்லு. அண்ணனை கிளம்ப வேணான்னு சொல்லு. ஐயோ வைக்கா ஏ வைக்கா வர வேணான்னு சொல்லுக்கா. ஐயோ கட் பண்ணி விட்டுட்டேன். ஐயோ இது பிரச்சனை ஆயிடுமோ? ஐயோ என்ன பண்றது? ஐயோ நீங்கள் ப்ராங்க் பண்ண சொல்லி எங்கள் அண்ணனை கோவத்தை ஏற்றி விட்டனே. அவன் சும்மாவே கோவப்படுவான். ஐயோ கிளம்பிட்டான்னு சொல்லுது எங்கள் அக்கா. எப்படி ஆக்சிடென்ட் அழுகுற மாட்டவே பேசி விட்டோம்னா அதனால கடுப்பாயிட்டாம இருக்கு. எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் இது வரைக்கும் நான் அழுததே இல்லை. ஐயோ கெட்டாத்தல சொல்லி திட்டுறாங்க அவனை. ஐயோ அண்ணன், ஐயோ நான் இது சும்மா அவளை ஆட்டுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு ப்ராங்க போட்டு விட்டேன். அவன் கிளம்பிட்டேன்றான். ஐயோ வந்துருந்து தொலைஞ்சிட போகிறான். ஐயோ எங்கள் அண்ணன் இப்படி கோவப்பட்டு எப்போ கோவப்பட்டது தெரியுமா? அந்த திருவிழா அன்னைக்கு கோவப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறது. அழுகுற மட்டும் பேசினோட பையன் கடுப்பாயிட்டாம இருக்கு. ஐயோ வண்டி வேற போய் தொலைய மாட்டேதுங்க வேகமா. ஐயோ எங்கடா போய்ட்டோம்? ஐயோ பாவங்க எங்கள் அண்ணன் தேவையில்லாமல் தூங்கிட்டு இருந்ததை எழுப்பிவிட்டு. ஐயோ இனிமேல் ப்ராங்கே பண்ணக்கூடாது இருக்கு. அட நோத்தால. ஐயோ கிளம்பிட்டான். கடுப்பு மயிராது தேவையில்லாத பண்ணி விட்டோம் இருக்கு. அப்போ வந்துட்டோம் அப்படி வந்துட்டோம். எங்க ஐயோ தென்னைக்குன்னே அடிச்சிட போகிறான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்னு. என்ன ஐயோ நான் சும்மா சொன்னேன். எங்க அது? ஐயோ போய் சொல்லுண்ணா. நான் சும்மா ப்ராங்க் பண்ணேண்ணா. போய் சொல்லுண்ணா அதுக்கிட்ட. நம்பி ஒன்னும் போய் சொல்றான்டி. போய் சொல்லிட்டாக்கா. நீ போய் சொல்லிட்டா. நான் சும்மா ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. ப்ராங்க் சரி நீ போய் சொல்லிட்டா. ஐயோ போய் சொல்லிட்டாக்கா. அது கிளம்பிட போகுது. ஐயோ